சண்டே பிரியாணி டே எங்கடா பிரியாணி சாப்பிடலாம்னு யோசிச்சு டயர்ட் ஆகிட்டோம். போன வாரம் கமெண்ட்டில் ஒரு பிரதர் வந்து நம்ம கடையில் வந்து சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுங்கனாரு. ஸோ அந்த கமெண்ட்டை தெரியும், அப்புறம் மெசேஜ் தெரியும், கிடைக்கவே இல்லை. சரி அவர் பிளாக் பண்ணுறான்னு தெரில. அதுக்கப்புறமேட்டு 70 feet ரோட்லேருந்து எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி குவான்டிட்டி கிங், டேஸ்ட்லேயும் சரி குவான்டிட்டிலையும் சரி பெஸ்ட்டுங்க. 4.5 ரேட்டிங் கண்டிப்பாக கொடுக்கலாம். எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் நிறைய பேர் சாப்பிட்ருவீங்க. நம்ம பெரம்பூரில் அங்கேயே ஒரு மட்டன் பிரியாணி வாங்கணும், நானும் தம்பியும் பாதி ஏற்றுக்கணும். அதுவே போதுமான அளவாக இருந்தது. பட் இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லோட் பண்ணலாம், நிறையா ஓடி இருக்கோம் 12 கிலோமீட்டர் வேறு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பெப்பர் சிக்கன் வாங்கினோம். சிக்கன் ரொம்ப கம்மி, அப்படியே குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுக்காக ஃபுல்லாக வெங்காயத்தை போட்டு வச்சுருக்காங்க. அது உண்மையாக டேஸ்ட் நல்லா இருந்தது. ஆனால் குவான்டிட்டி அதிகமாக காட்டுறேன்னு சொல்லி ஜோக் கொடுத்துட்டாங்க. அதை தட்டி விட்ருங்க, உண்மையாக சொல்லணும்ல. அதுக்கப்புறமேட்டு குஸ்காங்க. ஓகே, குஸ்கா வந்து ஒன்று வாங்கி ஆளுக்கு பாதி எடுத்துகிட்டு மீதி பாதி அம்மாவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அம்மாவுக்கு வீட்டில் அவங்களும் சாப்பிட்டு தான் இருந்தாங்க, பட் இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரைட் ஒன்று வாங்கிட்டோம். யூஸ்வலாக கோலி சோடா குடிப்பாங்க, கோலி சோடா இல்லை. அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறமேட்டு அங்கே அண்ணனுங்கெல்லாம் நல்லா டங்கு நச்சுனே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு மண்டே மைடே மதியில் மூச்சை போட்டு சரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட்டில் போடுங்க. வேறு எதுவும் சொல்கிறதுல நாளைக்கு சந்திக்கலாம். லவ் யூ.